மதுரை டிவிஎஸ் நகர். இந்த குட்டியை அன்றைக்கி நான் ரெஸ்க்யூ பண்ணியிருக்கேன். இந்த குட்டி முதுகில் வண்டி இடித்த மாதிரி தெரியுது. ஸோ அதனால் இப்போ என்னுடைய வீட்டில் தான் இருக்கா. மார்னிங் எனக்கு ஒரு பிரதர் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணார். வீடியோவும் லொக்கேஷனும் கேட்டிருந்தேன், அனுப்பியிருந்தாங்க. ஸோ ரெஸ்க்யூ அலர்ட் கொடுத்துருந்தேன். ஃபுட்டு இன்டேக் நல்லாயிருக்கு. ஒரு ஆட்டோக்காரனை போய் தூக்கும்போது என்னுடைய சொந்தக்காரங்க அக்கா, அவங்க தான் இந்த பிள்ளைக்கு ஃபீட் பண்ணுறவங்க. ஸோ அவங்களும் பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு ஃபர்தராக அவனுக்கு டேப்லெட்டு கொஞ்சம் ஃபிசியோதெரப்பிங்க, இன்ஃப்ராரெட் இதெல்லாம் வைக்கணும். ஆனால் பட் கொஞ்சம் அக்ரெசிவ், தொட்டாலே கடிக்கிறா. ஸோ இவளை கொஞ்சம் இதாக தான் ஹேண்டில் பண்ணேன், ரஃப்பாக தான் ஹேண்டில் பண்ணேன். வேறு வழி இல்லை. ஏன்னா பிகாஸ் நம்ம மருத்துவம் வந்துட்டால் ரொம்ப எமோஷ்னலாக நம்ம இருக்க முடியாது. ஸோ அந்த பிள்ளை நல்லதுக்கு தான் பண்ணுறோம். ஸோ தூக்கிட்டு போய் மேலே வச்சுருக்கேன். ஃபுட்டு நல்லா சாப்பிட்றான். நைட்டு ஃபுட்டு கொடுத்துட்டேன். கூண்டு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ வண்டியில் 2 கூண்டு வச்சுருப்பேன். அதில் ஒரு கூண்டு எடுத்து வச்சுட்டு இன்னொரு கூண்டு ஆர்டர் போட்டிருக்கேன், நாளைக்கு வருங்க. ஸோ அந்த மேட்டு போடுறனால நல்லாயிருக்கு இந்த பிள்ளைங்களுக்கு. ஸோ ஈவினிங் நைட்டு அந்த கூண்டை தூக்கி வச்சுட்டேன். பார்ப்போங்க, கொஞ்ச நாள் என் கூட ட்ராவல் ஆவா. எத்தனை கடி வாங்க போகிறேன்னு தெரியல, பார்ப்போம். ஓகேங்க, ரொம்ப நன்றி. ஃபர்தராக அவளுக்கு நான் கொஞ்ச நாள் கழிச்சு அப்டேஷன் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு. ஓகேங்க, நன்றிங்க.